நிறைய இடங்களில் கபருஸ்தான்களெல்லாம் நிச்சயமாக லைன்களை போட்டு ஜியாரத்து முன்னோர்களெல்லாம் போய் ரிசீவா ஜியாரத்து பண்ணுவா. இதை ரொம்ப ஆர்வமாக நம்ம பகுதியெல்லாம் செய்வா. தஞ்சாவூர் பகுதியில் ரொம்ப கபருஸ்தான் ரொம்ப ஜோடனை பண்ணி ரிசீவா எல்லாரும் அப்படியே போய் ஜியாரத்து போவோம். மாதிரி எல்லா பகுதியிலும் நடக்குது. என்ன அந்த சுருதாய் சரதார் சொன்னாங்க. இந்த இரவில் பராத்தி இரவில் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், சரதார் முடிஞ்சு பார்க்கலாம், சரதாருக்கு காணலை, சரதாருக்கு பக்கத்தில் படுத்திருந்தவர்கள் காணாமல் தேடி இருக்கிறா, பார்த்துக்கிறா, நாயம் அசனுக்கு நாயம் எல்லாரும் போகிறா. ஆனால் ஜன்னத்தில் பக்கத்தில் ஓய்வு நின்றுக்கிறா சரதாருக்கு வாசி. உடனே போய் யார் சொல்லலாம், நீங்களும் இந்த இரவில் பராத்தி இரவு முக்கியமான இரவு, நீங்கள் பெண்களுக்காக செய்யுங்க, அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க, அவர்களுடைய பாவங்களை மன்னிச்சிருக்காங்க இங்கே கேட்டோம். அதே மாதிரி அசமுத்தினானி நீங்கள் சிறுவர்களுக்காக செய்யுங்க, கேட்டோம் செய்தா தூண்டுதல் பண்ணால் அவங்க எல்லாருமே செய்தாங்க இடத்துல துவா செய்தாங்க. அதனால அந்த வழக்கத்தை நம்முடைய முன்னோர்கள் பூரா இந்த இரவு, அதே மாதிரி இந்த இரவில் ஆன்மாக்களை ஒன்று இருக்கிறார் சந்திக்கிறார். ஒரு கபர்களை போய் செய்கிறா, அந்த சொந்த பந்தங்கள்லாம் போய் சந்திக்கிறார். அதனால தான் ரொட்டி பாத்திரன்னு சொல்லுவா. பராத்தி ரொட்டி எங்கள் ஊரில் கொச்சையாக சொல்லுவோம், வராத்தி ரொட்டி நாளைக்கு கிளம்பி. அதெல்லாம் நிறைய மடங்கி போயிடுச்சு. ரொட்டி சுட்டு முன்னோர்களை கல்வி செய்கிறது பாத்தியாவோட அதெல்லாம் செய்யணும். அதெல்லாம் அயாத்தாக்கு மடிக்கு போன அந்த இதுகள் நடைமுறைகளெல்லாம் நம்ம என்ன செய்யணும், அயாத்தாக்கு. அப்போ அந்த மாதிரி போய் என்ன செய்வா, ஒரு அந்த ஆன்மாக்களெல்லாம் போய் சந்திக்கிற நேரத்தில் பிள்ளைகள்லாம் அவங்களுக்கு ஏதாவது அனுப்பியிருக்கிறாங்களா, ஆமாம் நிறைய எங்களுக்குள்ளையோ நிறைய ஓதி என்ன செய்கிறா அனுப்பியிருக்கிறாள். நானும் பிள்ளைகளை பெற்று வளர்த்து விட்டுட்டு வந்தேன், இதுவரையில் ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறாடான்னு சிவாவோன்னு அழுவாள். சில ஆன்மாக்கள் அழுவாள். இப்போ எவ்வளோ வயது எவ்வளோ கஷ்டமான ஒரு சூழ்நிலை, அவங்க ஏதாவது தரமாட்டாங்களா, ஏதாவது அனுப்ப மாட்டாங்களான்ட்டு தேடிக்கிட்டு இருக்க ஏகிட்டு இருக்கிற நேரத்தில் அவர்கள் பார்சலாக போய்க்கணும். வீட்டில் பிள்ளைய வெளிநாட்டு வேலை பார்க்குறா, பக்கத்து வீட்டில் பார்சலாக கொஞ்சம் இறங்கிட்டு இருக்கு, குறியாக ஜத்தம் போடுறான். உடனே செய்கிறாங்க, போய் பார்க்குறாங்க, பார்சல் இறங்குது. நம்ம வீட்டு பிள்ளையும் போனால் நம்மளுக்கு நினைக்கவே மாட்டேங்கிறாங்களோ, போனும் போட மாட்டேங்கிறான் பிள்ளை, எதுவும் அனுப்பி தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அந்த பிள்ளைக்கு எவ்வளோ வருஷம் கஷ்டமாக இருக்கும். அவர் சிலமான நிலையெல்லாம் செய்வாங்க, சொல்லி அனுப்புவாங்க. சொல்லுப்பா நீ வர மாட்டேங்குது, ஒரு பைசாவை அனுப்ப மாட்டேங்கிறாங்க, எப்படி செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுருக்கோம். இதே மாதிரி தான் ஆன்மாக்கள். நம்முடைய முன்னோர்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளை விட்டு போனாங்க, சொத்து சோழலாம் வந்துட்டு போனாங்கன்னா அதெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறது, அவங்களை பற்றியே சிந்திக்கிறது இல்லை. இப்போ சிந்திக்கக்கூடாதுன்னு சொல்கிற கூட்டம் நிறைய ஆகிடுச்சு. பெற்றோர்களை பற்றி அந்த இதில் சுடுகாட்டுக்கு போச்சு மாதிரி போயிட்டு வந்துருக்கு. அவங்களுக்கு எதுவும் அனுப்ப வேணாம், எதுவும் ஓத வேணான்னு சொல்லி நினைக்கலாம், அப்படி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் பார்த்துக்கணும். இந்த மாதிரி நேரங்களில் அந்த பெற்றோர்களுக்கு அனுப்பக்கூடிய ஒரு சுகானதான ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்பணும்னு நினைக்கிறார். அது எவ்வளோ பெரிய பாக்கியமாக அனுபவிச்சார். மலக்குமார்கள் தான் அதனுடைய அர்த்தத்துக்கு. அதே மாதிரி சர்வார் சரி என்னென்ன ஓதணுமோ நிறைய குர்ஆன் எடுத்து ஓதணுங்கிறது இல்லை. சில சூறாக்கள் யாருக்கும் சொல்லுவாங்க, சூரத்து தவாரை, அதே மாதிரி சர்வார் சரி 10 தடவை, குல்ஹுவல்லாஹ் சூரா ஒரு 3 தடவை வரைக்கும் குர்ஆனுக்குலாம் ஓதுற மாதிரி இல்லை, நன்மை இருக்குன்னு சொல்லப்பட்டது. அப்படி ஒரு 3 தடவை குல்ஹுவல்லாஹ் சூரா தினமும் நம்முடைய தாயாருக்காக வேண்டி, பாப்பாக்காக வேண்டி, மருந்து நம்முடைய முன்னோர்களுக்காக வேண்டி அதை ஓதி அனுப்பும்போது அவங்களுடைய துவா பிறகு அவருடைய சந்தோஷம் வரும்போது நம்முடைய வாழ்க்கை செய்யும் சுபிட்சமாக. இங்கே மண் இருக்காரு, என்னடா நல்லதானே உழைக்கிறாங்க, பூரா ஊரில் உள்ள பணமாக இருக்கான்னு வந்தால் இப்படியெல்லாம் இது பண்ணும்போது அது செய்யாங்க பணம் அப்படிலாம் இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு அனுப்பும்போது அவங்களுடைய துவாபரம் கிடைக்கும்போது எல்லா பள்ளங்களும் நிறந்து சமதளமாக ஒரு கஷ்டங்களை செய்யாது வர. அதனால தான் இந்த மாதிரி நேரங்களில் நம்ம செய்யணும் ஓடணும். இப்போ நம்மளை யார் வருத்தப்பட்டிருந்தாலும் அது செய்தார் அவர்களுடைய பொருத்தம் நாளைக்கு போய் அவர்கள் புகார் சொல்லக்கூடாது. அப்பா நான் ஒரு இதை சொல்லியிருக்கிறான், ஒரு இஸ்திக்பார் அங்கே ஓதுவார், இங்கே கம்மு ஷரீஃபில் ஓதுவார், அல்லாஹ் யா அல்லாஹ், அல்லாஹ் யா அல்லாஹ், அல்லாஹ் யா அல்லாஹ், ரல்லி லீமன் அஹபப்த, ரல்லி லீமன் அஹபப்த. அதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் 3 தடவை சொல்லிட்டு ரல்லி பொருந்து செய்வாயாக, லிமன் அஹபப்
நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களும் என்னை பொருந்திக் கொள்ளணும். அல்லாஹ்வுடைய நேசர்களாக இருக்கக்கூடிய அவுலியாக்கள், நாதாக்கள், சாலிஹீன்கள் அவர்களுடைய வர்க்கத்தில் எங்களை ஆகிடாத, அவர்களும் எங்களை பொருந்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ரம்தி ஈமன் அகபத்து. இது நல்ல ஒரு கம்பத்தில் இது ஓதுவோம். அதே மாதிரி அல்லாஹ் யா அல்லாஹ், அல்லாஹ் யா அல்லாஹ், அல்லாஹ் யா அல்லாஹ்னு சொல்லி ரம்தி ஈமன் பலம், ரம்தி ஈமன் பலம். நான் யாருக்கு அநியாயம் செய்யணும் அவர்களையும் பொருந்தி செய்வாங்க. நாளைக்கு வந்து புகார் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது, எல்லா இடத்துல வந்து கொடுக்க நிற்கக்கூடாது. அவனும் என்ன செய்யணும், எங்களை பொருந்தி சந்தோஷமாகிடும். சரி போயிட்டு போகிறான், என்ன செய்கிறது அப்படிங்கிற மனநிலை அவனுடைய உள்ளத்தில் கொடுத்து அவனும் பொருந்தி கொள்ள வேண்டும். நாங்கள் யாருக்கு அநீதம் செய்தோமோ அவர்களும் பொருந்தி கொள்ள வேண்டும். அப்படி செய்வார். ஒரு அருமையான ஒரு துவா, அதை ஓதுவோம். அல்லாஹ் யா அல்லாஹ், அல்லாஹ் நான் ஓதுறேன், அதுக்கப்புறம் இல்லை. அல்லாஹ் யா அல்லாஹ், அல்லாஹ் யா அல்லாஹ், அல்லாஹ் யா அல்லாஹ், ரம்தி லிமன் அஹ்பப்த, ரம்தி லிமன் அஹ்பப்த, ரம்தி லிமன் அஹ்பப்த. அல்லாஹ் யா அல்லாஹ், அல்லாஹ் யா அல்லாஹ், அல்லாஹ் யா அல்லாஹ், ரம்தி லிமன் அஹ்பப்த, ரம்தி லிமன் அஹ்பப்த, ரம்தி லிமன் அஹ்பப்த. அஹ்பப்த அதே மாதிரி அல்லாஹ் யா அல்லாஹ், அல்லாஹ் யா அல்லாஹ், அல்லாஹ் யா அல்லாஹ், ரம்தி லிமன் அலம்து, ரம்தி லிமன் அலம்து, ரம்தி லிமன் அலம்து. அல்லாஹ் யா அல்லாஹ், அல்லாஹ் யா அல்லாஹ், அல்லாஹ் யா அல்லாஹ், ரம்தி லிமன் அலம்து, ரம்தி லிமன் அலம்து, ரம்தி லிமன் அலம்து. அதே மாதிரி இப்போ நாகூர் ஆண்டவருடைய மாதத்தில் அவங்க ஜீவா நாகூர் ஆண்டவருடைய மௌன ஷரீஃப்லாம் ஓதிட்டு இதே மாதிரி அல்லாஹ் யா அல்லாஹ், அல்லாஹ் யா அல்லாஹ், அல்லாஹ் யா அல்லாஹ்னு சொல்லிட்டு ரம்தி லி ஷாவுல் அமீர் வலி, ரம்தி லி ஷாவுல் அமீர் வலி, நாகூர் ஆண்டவருடைய எங்களை பொருந்திக் கொள்ள செய்வாயாகன்னு சொல்லி ஓதுவோம். அதே மாதிரி நம்மளும் செய்வோம். இப்போ நம்ம மசூத் நாயகத்தை நம்ம சொல்லணும். அதே மாதிரி நாகூர் ஒரு 3 தடவை சொல்லிட்டு காஜானாங்க. அல்லாஹ் யா அல்லாஹ், அல்லாஹ் யா அல்லாஹ், அல்லாஹ் யா அல்லாஹ், ரம்தி லி காஜா வலி, ரம்தி லி காஜா வலி, ரம்தி லி காஜா வலி. அல்லாஹ் யா அல்லாஹ், அல்லாஹ் யா அல்லாஹ், அல்லாஹ் யா அல்லாஹ், ரம்தி லி காஜா வலி, ரம்தி லி காஜா வலி, ரம்தி லி காஜா வலி. அல்லாஹ் யா அல்லாஹ், அல்லாஹ் யா அல்லாஹ், அல்லாஹ் யா அல்லாஹ், ரம்தி லி காதர் வலி, ரம்தி லி காதர் வலி, ரம்தி லி காதர் வலி. அல்லாஹ் யா அல்லாஹ், அல்லாஹ் யா அல்லாஹ், அல்லாஹ் யா அல்லாஹ், ரம்தி லி காதர் வலி, ரம்தி லி காதர் வலி, ரம்தி லி காதர் வலி. அல்லாஹ் யா அல்லாஹ், அல்லாஹ் யா அல்லாஹ், அல்லாஹ் யா அல்லாஹ், ரம்தி லி மஸ்ஊத் வலி, ரம்தி லி மஸ்ஊத் வலி, ரம்தி லி மஸ்ஊத் வலி. அல்லாஹ்